ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டான சூப்பரான இந்த கருப்பு கவுனி இட்லி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த டம்ளரால் 2 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க. ரெண்டு டம்ளர் சேர்த்துட்டு இப்போ இதே டம்ளரில் நம்ம இட்லி அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ரேஷனில் போட்ட இட்லி அரிசி தான் சேர்த்துக்கிறேன். இதுவுமே 2 டம்ளர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரிசி எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூனு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரிசி அளந்து வச்சுருந்த பாத்திரத்தில் தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதில் இருக்கிற இந்த தூசி கல் இது எல்லாத்தையும் நம்ம கை வச்சு நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாங்க. ஒரு 3 முறை 4 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறி வரணுங்க. அதுக்கப்புறமா நம்ம மாவு அரைக்க ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கழுவி எடுத்துட்டேன். தண்ணி பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ ஒரு பிளேட் போட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். மாவு அரைக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம உளுந்தில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஊற வச்சேன். உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ கிரைண்டரில் வந்து நம்ம உளுந்து சேர்த்துக்கலாங்க. உளுந்து வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். அப்போ தான் மாவு வந்து நல்லா உப்பி நிறைய மாவு வருங்க. ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் முழு உளுந்து அரையாமல் இருக்கும். அதனால் ஓரங்களில் நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா எல்லாமே நல்லா அரைப்பட்டு வந்துடுங்க. உளுந்து வந்து ஒரு 25 நிமிஷம் வந்து நல்லா அரைச்சி வரட்டும். அப்போ தான் மாவு வந்து நல்லா பொதன்னு நிறைய மாவு வந்து வருங்க. இப்போ பாருங்கள், உளுந்து வந்து நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. நம்ம மாவு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, இப்போ அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நான் இதிலிருந்து ஒரு பாதி அரிசி வந்து சேர்த்துக்க போகிறேங்க. 2 பேட்சாக பிரித்து அரைச்சிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே அடியாக சேர்த்துட்டோன்னா ஓடாமல் கல் வந்து அப்படியே நின்றுடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது மாவு வந்து அதுவுமே நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. நம்ம இட்லி மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுலேயே இந்த அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ 2 பேட்சும் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேங்க. அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இப்போ அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டுத்தையும் இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து உப்பு சேர்க்கலைங்க. நான் அடுத்த நாள் கரைக்கும் பொழுது தான் உப்பு சேர்த்து கரைச்சிப்பேன். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை நைட்டு ஃபுல்லாக நல்லா புளிச்சு வரட்டும். அடுத்த நாள் காலையில் இட்லி ஊற்ற எடுக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு மேலே நல்லா வந்து நுரைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ கரண்டி வச்சு இதை நம்ம அப்படியே வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த நுரைச்சி வந்த மாவெல்லாம் அப்படியே அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதிலிருந்து கொஞ்சம் மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ இதில் உப்பு சேர்த்து நம்ம மாவை வந்து எந்த அளவுக்கு நம்ம இட்லி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இது மாவு இட்லி மாவு வந்து கரைச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம இந்த அரிசியை வச்சு இந்த மாதிரி குழந்தைங்க எது விரும்பி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி செய்யலாம். நம்ம கஞ்சியாவோ சாதமாவோ செஞ்சு கொடுத்தா அதிகமாக விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையோ இட்லியோ ஊற்றி தரும் பொழுது அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது. இப்போ மாவு கரைச்சி இட்லி ஊற்றி வச்சிட்டேன் பாருங்கள்.
இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கிற இந்த இட்லி பிளேட்டை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இட்லி நல்லா வெந்து அந்த வாய் விட்டு வெடித்து வந்திருக்கு பாருங்கள். அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம். தண்ணி தெளித்தாதாங்க இட்லி வந்து துணியில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட தொட்டுக்க சாம்பார் வந்து செஞ்சுருந்தேங்க. ரொம்ப அட்டகாசமாக இருந்தது சாம்பாருக்கும் இட்லிக்கும். நீங்கள் கூட சட்னி அரைச்சி நமக்கு எது விருப்பமாக இருக்கோ அது செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.